Hello friends, today discuss about biochemistry. பயோகெமிஸ்ட்ரியோட சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி நீங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம RX2Me சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப் பார்ப்போம். பயோகெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மாலிகுலர் லெவல் ஆஃப் த கெமிக்கல் ப்ராசஸ் அசோசியேட்டட் வித் லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸில் என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குது அந்த மாலிகுலர் லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The scope of the subject is provide biochemical facts and principles to understand the metabolism of nutrition molecules in physiological and pathological condition. The physiological and pathological conditionல ஒரு metabolism of nutrition molecules in principles understood பண்ணுறதா வந்து இந்த biochemical facts மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. It also the on genetic organization, the genome and and autocatalytic functions of DNA. Autocatalytic functions of DNA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Objectives upon the completion of the course, students shall be to என்னென்ன பண்ணியிருக்கணும்னா understood the catalytic role of enzyme, importance of enzyme inhibitors in design of the new drugs and therapeutic and diagnostic applications of the enzymes. Diagnostic application, therapeutics and new drugs design and importance of enzyme inhibitors and enzyme catalytoட ரோல் என்ன எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் understood the metabolism of nutrition molecules in physiological and pathological condition. So physiological and pathological condition understood பண்ணியிருக்கணும். Understood the genetic organization of the genome and functions of DNA synthesis of RNA protein. அதாவது RNA and DNA இதோட ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸு. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பயோமாலிகுல்ஸு, பயோஎனர்ஜெட்டிக்ஸ் இருக்குது. பயோமாலிகுல்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்டு, லிப்பிடு, நியூக்ளிக் ஆசிட்டு, அமினோ ஆசிட்டு, ப்ரோட்டீன் இதனோட பயாலஜிக்கல் ரோல் என்ன, கெமிக்கல் நேச்சர் என்ன, கிளாசிஃபிகேஷன், இன்ட்ரடக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் லெவலில் கேட்கலாம். ஸோ வந்து இதை படித்து வச்சுக்கோங்க பயோமாலிகுல்ஸை. பயோஎனர்ஜெட்டிக்ஸில் வந்து கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் வந்து என்ட்ரோஜினக் அண்ட் என்ட்ரோஜினஸ் ரியாக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் வந்து ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல், இதெல்லாம் வந்து 2 மார்க் ஆர் 5 மார்க் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து இதில் பேத்வேஸ் தான் முக்கியம். எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஆஃப் ஏடிபி அண்டு சைக்கிளிக் ஏஎம்பி பற்றி சொல்லியிருக்கணும். அதாவது இது வந்து 5 மார்க் லெவலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மார்க் லெவலில் பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். என்ன கார்போஹைட்ரேட்னா பேத்வேஸ். இதில் வந்து பேத்வேஸ் தான் முக்கியமாக இந்த கிளைகோலைசிஸ் பேத்வே, எனர்ஜெட்டிக் சிக்னிஃபிகேஷன், அதேமாதிரி சிட்ரிக் ஆசிட் பேத்வே, அதேமாதிரி ஹெச்எம்பி பேத்வே, அப்புறம் வந்து கிளைகோ மெட்டபாலிசம் பேத்வே, அப்புறம் வந்து ஹார்மோனிக் ரெகுலேஷன், பிளட் குளுக்கோஸ் லெவல் இன் டயபெட்டிக் மெல்டஸ். ஸோ இதெல்லாம் வந்து 5 மார்க் வைக்கலாம். ஸோ இதில் வந்து 3 10 மார்க் பார்த்துக்கோங்க. ஹெச்எம்பி, சிட்ரிக் ஆசிட்டு, கிளைகோலைசிஸு இதெல்லாம் 3 வந்து 10 மார்க் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கங்க கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில். அடுத்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனில் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இடிசி அண்டு மெக்கானிசம். இது 5 மார்க் வாய்ப்பு இருக்குது. 5 பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனு. அப்புறம் வந்து இந்த ஆக்சிடேஷன் இந்த பாஸ்போலேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் மெக்கானிசம் அண்டு சப்ஸ்ட்ரேட் லெவல் ஆஃப் பாஸ்போலேஷன், இன்ஹிபிட்டார்ஸ் ஆஃப் இடிசி அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போலேஷன்ஸ் ஆஃப் அன்கப்புலர். இதெல்லாம் வந்து 5 மார்க் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 5 மார்க் லெவலில் பார்த்துக்கோங்க. அதுவே போதும். முக்கியமாக இந்த பேத்வேஸ் வந்து சிட்ரிக் ஆசிட் பேத்வே, ஹெச்எம்பி பேத்வே, இந்த பேத்வேஸ் எல்லாம் வந்து கிளியராக நீங்கள் எழுதி அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இந்த ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து யூனிட் 3 பார்ப்போம். யூனிட் 3ல் லிப்பிட் மெட்டபாலிசம் இருக்குது. அதில் ஆக்சிடேஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபால்மினிக் ஆசிட். இது எப்படி வேணாலும் கேட்கலாம். பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு கேட்கலாம், இல்லை ஃபால்மினிக் ஆசிட் எப்படி வேணாலும் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்டபாலிக் டிசார்டர் இருக்குது. மெட்டபாலிக் டிசார்டரில் ஒரு 4 டிசார்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 மார்க் லெவலில் பார்த்துக்கோங்க. சிந்தசிஸ் அண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ், 5HT, மெலட்டாயின், டோபமைன், நார் அட்ரினலின், சிந்தசிஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் இது 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இந்த கேட்டபாலிசம் ஆஃப் கீனி, அது இதெல்லாம் 5 மார்க் லெவல்லாம் பார்த்துக்கோங்க. நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அண்ட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து பயோசிந்தசிஸ் ஆஃப் பியூரின், பிரிமோடின், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த 4th யூனிட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு கெட்டபாலிசம் ஆஃப் பியூரின், நியூக்ளியோசைட்ஸ் அண்டு ஹைப்போர்சிமியா அண்ட் கவுட் டிசீஸ். அப்புறம் த ஆர்கனைசேஷன் ஆஃப் மெலானியம் ஜீனோம் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுவும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்கிரிப்ஷன் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க் 10 மார்க் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் இன்ஹிபிட்டார்ஸ் இதெல்லாம் வந்து 5 மார்க்கு. ஸோ இதில் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ ட்ரிப்ளிகேஷன் ஆகலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பயோசிந்தசிஸ் ஆஃப் பியூரின் அண்ட் பிரிமிடின் நியூக்ளியோடைட்ஸ் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ஜைம்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது 5th யூனிட் இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான யூனிட்னா இந்த 5th யூனிட் தான் சொல்லுவேன்.
இதில் என்சைம்ஸை பற்றி என்னென்னா இன்ட்ரோடக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ், நாமன்க்ளேச்சர், ஐயூபி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்சைம் கைனடிக்ஸ் இது வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், ப்ராப்பர்ட்டி, நாமன்க்ளேச்சரு இது வந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்க ஒரு 10 மார்க்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 10 மார்க்கு. அதேமாதிரி RNA, DNA ஒரு 10 மார்க்கு. பேத்தேஸ் எல்லாம் 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நெக்ஸ்ட் வந்து இந்த என்சைம் இன்கிபிட்டார்ஸ் வித் எக்ஸாம்பிள் regulations of enzymes and enzyme induced repressions and allosteric and enzymes regulations and therapeutic and diagnostic applications of enzymes, isoenzymes and coenzyme structure and biological functions இதெல்லாம் வந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ஜைம்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ஜைம் இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் அந்த கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இந்த ஐயூபி கிளாசிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டுடே வந்து நம்ம பயோகெமிஸ்ட்ரியோட சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையானு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதோட புக்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம RX2Me சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.